திருப்புகழ் 136. கலக கயல்விழி போர் செய்ய வேல்படை நடுவில் உடை வரு பாபிகள் கோபிகள் கனியவுமே மொழி பேசிய விலைமாதர் கலபித் தொழில் நலமே இனிதாம் என மனம் இப்படியே தினமே உழலா வகை கருணைப்படி என ஆளவுமே அருள் தர வேண்டும். இலவு கிளை எனும் வாய் வழி நாயகி குழைய தழுவிய மேன்மையினால் உயர் இசை பெற்று அருளிய காமுகனாகிய வடிவோனே இதமிக்க அருமறை வேதியரானவர் புகழ தயவுடனே அருள் மேன்மைகள் இசையத் தரும் அனுகூல வசீகர முதல்வோனே நிலவை சடைமிசையே புனை காரணர் செவியில் பிரணவம் ஓதிய தேசிக நிருகற்கு ஒரு பகையாளியும் ஆகிய சுடர்வேலா நிமல குருபர ஆறிரு பார்வையும் அருளை தர அடியார்தமை நாள்தோறும் நிகரற்றவர் எனவே மகிழ் கூர்தரும் புரியோனே பரவின் கனி பனை மீறிய மர முருகின் கனிவுடனே நெடு வாழைகள் பரவி தனி உதிர் சோலைகள் மேவிய வகையாலே பழனத்து உழவர்கள் ஏறிடவே விளை கழனி புறவுகள் போதவும் மீறிய பழனி சிவகிரி மீதினிலே வளர் பெருமாளே. இலவ மலருக்கு உறவு எனும்படி சிவந்த உதட்டை உடைய வள்ளிநாயகி மனம் குழைய தழுவிய மேன்மையனே சிறந்த புகழை பெற்று உயிர்களுக்கெல்லாம் அருள் செய்த காமுக கோலம் கொண்டவனே இனிமைமிக்க அரிய வேதங்கள் ஓதும் அந்தணர் வேதங்களை கூற அவர்களுக்கு அன்புடன் வேதங்களை சொல்லி கருணையுடன் அருட்செல்வங்களை உள்ளம் விரும்பி வழங்கும் அனுகூலனே உள்ளத்தை கவர்பவனே பிறைச்சந்திரனை சடையில் அணிந்த மூல காரணரான சிவபெருமானின் செவியில் பிரணவ மந்திரத்தை கூறிய குருவே அசுரர்க்கு ஒப்பில்லாத பகையாயும் விளங்கிய ஒளி உடைய வேளா தூய்மையான குருபரனே நின் 12 கண்களும் அருட்பார்வையை அளிக்க தம் அடியவரை நாள்தோறும் ஒப்பில்லாதவர் என்னும்படி ஆக்கி மகிழ்ச்சி மிக கொள்ளும் உரிமையுடையவனே பலாவின் பழங்களும் கிளைகள் மிக்க மாமரத்தில் நறுமணத்துடன் பழுத்த மாம்பழங்களும் பெரிய வாழை மீன்கள் பாய்வதால் தனித்தனியே உதிர்கின்ற சோலைகள் பொருந்தி இருக்கின்ற வகையினால் புதவர்கள் கலப்பையிட்டு உருவதால் நன்கு விளையும் வயல்கள் செழுமையாக மேம்பட்டு இருக்கும் வளப்பத்தால் உயர்ந்த பழனியான சிவமலையில் வீற்றிருக்கும் பெருமாளே மாதர் வலை வீழாமல் உன் திருவடி என் உள்ளமானது நாள்தோறும் நின் அருளின்படி என்னை ஆட்கொண்டு அருள் செய்க.